தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் மகிழ்ச்சியான ஒரு செய்தியை சொல்ல விரும்புகிறேன். நேற்று இரவிலிருந்து இதுதான் டாக் ஆஃப் த டவுன், ஏன் டாக் ஆஃப் த நேஷனல் என்றே இதுதான். நம்ம திராவிட மாடல் ஆட்சியில தமிழ்நாட்டோட பொருளாதார வளர்ச்சி 11.19 விழுக்காடா அதிகரிச்சிருக்கு என்பதுதான் அந்த மகிழ்ச்சியான செய்தி. தமிழ்நாட்டோட பொருளாதார வளர்ச்சி பெரும் உச்சத்தை தொட்டிருக்கு. 14 ஆண்டுகளுக்கு பிறகு, அதாவது மீண்டும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில தான் இரட்டை இலக்க அந்த வளர்ச்சியை இன்றைக்கு தமிழ்நாடு எட்டியிருக்கு. இத நாம சொல்லல, ஒன்றிய அரசினுடைய புள்ளியியல் மற்றும் திட்ட அமலாக்க அமைச்சகத்தோட திருத்தப்பட்ட மதிப்புகளின்படி 2024-25 ஆண்டுல தமிழ்நாடு 11.19 விழுக்காடு வளர்ச்சியை பெற்றிருக்குன்னு பதிவு செஞ்சிருக்கிறாங்க. இந்த ஆண்டு தொடக்கத்துல தமிழ்நாடு நிதி அறிக்கை தாக்கல் செஞ்சப்போ நாம் கணிச்சதை விட இது கிட்டத்தட்ட 2.2 விழுக்காடு அதிகம். முன்னாடி 9.69 விழுக்காடு மதிப்பிடப்பட்ட 2024-25 ஆண்டுக்கான தமிழ்நாட்டின் மாநில பொருளாதார வளர்ச்சி விகிதம் இப்போ 11.19 விழுக்காடா உயர்ந்திருக்கு. இதுக்கு முன்ன 2010-11 ஆண்டு நிதியாண்டுல நம்முடைய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் ஆட்சியில தான் தமிழ்நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி 13.12 விழுக்காடா இருந்துச்சு. 14 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் கழக ஆட்சியில இரட்டை இலக்க பொருளாதார வளர்ச்சியை தமிழ்நாடு எட்டியிருக்கு. இந்தியாவிலேயே மிக விரைவா வளர்ற பொருளாதாரமா தமிழ்நாடு திகழுது. இது வேற எந்த பெரிய மாநிலம் பெறாத மாபெரும் வளர்ச்சி. இது சாதாரணமா நடந்ததில்ல. பல்வேறு நெருக்கடிகள், அவதூறுகளுக்கு இடையில தான் இந்த வெற்றியை நாம் அடைஞ்சிருக்கிறோம். அந்த வகையில இது ரொம்ப ஸ்பெஷலான வெற்றி. இது தனிப்பட்ட ஸ்டாலினுடைய வெற்றி அல்ல. அமைச்சரவையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அமைச்சர், அனைத்து துறை அதிகாரிகள், கடைநிலை அரசு ஊழியர்கள்னு ஒவ்வொரு திட்டத்தையும் முறையா செயல்படுத்தின எல்லோருடைய உழைப்பும் கிடைத்திருக்கக்கூடிய கூட்டு வெற்றி இது. என்னை நம்பி ஆட்சி பொறுப்பை ஒப்படைச்சிருக்கக்கூடிய தமிழ்நாட்டோட கோடிக்கணக்கான மக்களுக்கு இந்த நேரத்தில் இந்த வெற்றி செய்தியை நான் காணிக்கையாக்குகிறேன். எல்லாருக்கும் எல்லாம் என்ற இலக்கோடு பயணிக்கிற திராவிட மாடல் ஆட்சியோட மகத்தான வெற்றி பயணத்துக்கு கிடைச்ச நற்சாட்சி பத்திரம் தான் இது. இப்ப அடைஞ்சிருக்கக்கூடிய இலக்கோடு நான் திருப்தி அடைய மாட்டேன். இன்னும் அதிகமான உயரத்தை நாம் அடையணும். அதை நோக்கிய பயணத்தை திராவிட மாடல் 2.0 தொடர்வோம். அந்த பயணத்துக்கு நீங்க எல்லோரும் தான் துணையா இருக்க போறீங்க. இந்த மகிழ்ச்சியான செய்தியோட இன்று நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையின் சார்பில் 2538 பேருக்கு பணி நியமன ஆணைகளை வழங்குகிற வாய்ப்பை பெற்றதற்கு நான் உள்ளபடியே மகிழ்ச்சி அடைகிறேன். உதவி பொறியாளர், நகர அமைப்பு அலுவலர்கள், இளநிலை பொறியாளர்கள், துப்புரவு ஆய்வாளர்கள் உள்ளிட்ட இந்த பணியிடங்களால 2538 குடும்பங்களோட வாழ்க்கையில ஒளியேற்றி இருக்கு நம்முடைய திராவிட மாடல் அரசு. இளைஞர்கள் தான் இந்த நாட்டோட தமிழ் சமுதாயத்தோட அடித்தளம். இளைஞர்களை முன்னேற்றுவதும் முன்னேற வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கறதும் தான் நம்ம திராவிட மாடல் அரசோட முதன்மையான பணி. திராவிட மாடல் அரசு என்பது இளைஞர்களுக்கான அரசு. அதனாலதான் நான் முதல்வன், தமிழ் புதல்வன், புதுமை பெண் உள்ளிட்ட திட்டங்கள் மூலமா மாணவர்களையும் இளைஞர்களையும் கல்வி அறிவு பெற்றவர்களாக, திறன்மிக்கவர்களாக உயர்த்திக்கிட்டு இருக்கிறோம். கல்வியும் திறன் மேம்பாட்டு பயிற்சி கொடுத்தா மட்டும் போதாது. இளைஞர்களுக்கு தேவையான தகுதியான வேலைவாய்ப்புகளையும் உருவாக்கணும்னு திட்டமிட்டு உழைச்சிக்கிட்டு இருக்கிறோம். இதனால உருவான வேலைவாய்ப்புகள் பற்றி புள்ளி விவரமா சொல்லணும்னா, கடந்த 4 ஆண்டுகள்ல டிஎன்பிஎஸ்சி, டிஆர்பி, எம்ஆர்பி, டிஎன்யூ, எஸ்ஆர்பி உள்ளிட்ட தேர்வாணையங்கள் மூலமாகவும், நகராட்சி நிர்வாகம், கூட்டுறவுத்துறை, வருவாய்த்துறை மற்றும் பல்வேறு பொதுத்துறை நிறுவனங்கள் மூலமாகவும் 1,08,111 பேருக்கு பணி நியமனம் வழங்கியிருக்கிறோம். திறன் மேம்பாட்டு கழகத்தின் மூலமாக நான் முதல் திட்டத்தில் வேலைவாய்ப்பு முகாம்களை நடத்தி 3,28,393 இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்புகளை வழங்கியிருக்கிறோம். தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத்துறை மூலம் வேலைவாய்ப்பு முகாம்களை நடத்தி 2,65,253 பேருக்கு தனியார் துறைகள்ல வேலைவாய்ப்புகளை வழங்கியிருக்கிறோம். முதன் முறையா விளையாட்டு துறையில தேசிய மற்றும் உலக அளவில் சாதனை படைத்திருக்கக்கூடிய தமிழ்நாட்டு விளையாட்டு வீரர்களுக்கும் ஒதுக்கீடு வழங்கப்பட்டு அதன் மூலம் 84 நபர்களுக்கு இந்த ஆண்டு வேலைவாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. நான் முதல் திட்டத்தில் பயிற்சி பெற்ற 89 இளைஞர்கள் பல்வேறு முக்கிய ஒன்றிய
அரசனுடைய பணிகள்ல இடம் பிடிச்சிருக்கிறாங்க. அது மட்டுமல்ல, இந்த திட்டத்தில் படிச்ச 18 இளைஞர்களுக்கு பன்னாட்டு நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி தரப்பட்டிருக்கு. இப்படி மொத்தம் 6,41,664 பேர் கடந்த 4 ஆண்டுகள்ல பணி நியமனம் பெற்றிருக்காங்க. இதெல்லாம் நம்முடைய தொடர் முயற்சிகளுக்கு, மாணவர்களுக்கு வழங்கின திறன் பயிற்சிகளுக்கான பலன் இது. இந்த வெற்றி பயணம் தொடரவும், தமிழ்நாட்டு இளைஞர்களுடைய எதிர்காலம் சிறக்கவும் நம்ம திராவிட மாடல் அரசு தொடர்ந்து பாடுபடும். அமைதியான சூழல், சிறப்பான சட்டம் ஒழுங்கு, திறமையான இளைஞர்கள், தொழில் வளர்ச்சிக்கு தேவையான உட்கட்டமைப்பு வசதிகள், நம்முடைய உழைப்பு மற்றும் தொலைநோக்கு பார்வையோட நாம முன்னெடுக்கிற திட்டங்களால தமிழ்நாடு இன்னைக்கு தொழில் வளர்ச்சியில இந்தியாவிலேயே முன்னணி மாநிலமா இருக்கு. பல்வேறு இந்திய நிறுவனங்களுக்கும் எம்என்சிகளுக்கும் தமிழ்நாடு தான் முதலீடுக்கான டெஸ்டினேஷன். கடந்த 4 ஆண்டுகள்ல உற்பத்தி துறை, ஐடி துறை, கட்டுமான துறைன்னு பல்வேறு வகையான தொழில் நிறுவனங்கள் மேற்கொண்ட 941 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மூலமாக 10,63,000 கோடி ரூபாய் அளவுக்கு தமிழ்நாட்டில் முதலீடுகள் செஞ்சிருக்காங்க. இதனால 2,30,856 பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இன்னைக்கு உங்களுக்கு எல்லாம் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வழங்கி இருக்கிறேன். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இளைஞர்களுக்கு என்னென்னலாம் தேவையோ அதையெல்லாம் நம்ம அரசு வழங்கிக்கிட்டு இருக்கு. அதுல ஹைலைட்டா சிலவற்றை சொல்லணும்னா, 41 லட்சம் பேர் நான் முதல்வன் திட்டத்திலையும், 4 லட்சம் மாணவர்கள் தமிழ் புதுவன் திட்டத்திலையும், 6 லட்சம் மாணவிகள் புதுமைப்பெண் திட்டத்திலையும் பயனடைஞ்சிருக்கிறாங்க. பல்வேறு மாவட்டங்கள்ல தோழி விடுதிகள் தொடங்கி இருக்கிறோம். இப்படி கல்வியை சுற்றியும், அறிவை சுற்றியும், ஆற்றலை சுற்றியும் செயல்படக்கூடிய முன்னெடுப்புகளோட வரிசையில அடுத்து கல்லூரி படிக்கும் 20 லட்சம் மாணவர்களுக்கு லேப்டாப் தரப்போறோம். பொதுவா நான் மாணவர்கள்ட்ட பேசும்போது கல்விதான் யாராலும் திருட முடியாத சொத்துன்னு சொல்லி அவர்களை மோட்டிவேட் பண்ணுவேன். அப்படிப்பட்ட கல்வி செல்வத்தை பெற்று முன்னேற்றத்திற்கான முதல் படியில காலடி வைக்கக்கூடிய இளைஞர்களான உங்களுக்கு நான் சொல்லிக் கொள்வது, நாள்தோறும் உலகம் அப்டேட் ஆகிட்டு இருக்கு. அதுக்கு ஈக்குவலா நீங்களும் அப்கிரேட் ஆகணும். தேக்கம் என்பதை உங்களுடைய கேரியர்ல இருக்கக்கூடாது. அதுக்கு ஏற்ற மாதிரி ஸ்கில் டெவலப் பண்ணிக்கங்க. உங்களுக்கு சப்போர்ட் பண்ண நாங்க இருக்கோம். இந்த நிகழ்வை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புவது, அடுத்து அமைய இருக்கக்கூடிய நம்முடைய திராவிட மாடல் 2.0 ஆட்சிகளையும் இன்னும் ஏராளமான வேலைவாய்ப்புகள் வரப்போகுது. அதுக்கான எல்லா வேலைகளையும் நாங்கள் இப்பவே தொடங்கிட்டோம். அந்த வாய்ப்புகளை நீங்க பயன்படுத்திக்கிட்டு முன்னேறணும்னு கேட்டுக்கிறேன். அதே போல பணி நியமனம் பெற்று நம்ம அரசோட ஒரு அங்கமா செயல்பட இருக்கக்கூடிய நீங்க, உங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய இந்த வாய்ப்பை பயன்படுத்தி எல்லார்கிட்டையும் நல்ல பெயரை வாங்கணும். உங்களுக்கு மட்டுமல்ல, உங்க பெற்றோருக்கும், உங்க ஊருக்கும், இந்த அரசாங்கத்திற்கும் நல்ல பெயரை வாங்கி தரணும். இன்னைக்கு உங்க பெற்றோர் இங்க மகிழ்ச்சியோடு வந்திருக்கிறாங்க. இன்னைக்கு மட்டுமல்ல, அவங்க தினமும் நீங்க மகிழ்ச்சியா, பெருமையா அவங்கள வச்சுக்கணும். அப்படி வைத்துக்கொள்ள வேண்டும் என்றால் நீங்க செய்யற பணியை சிறப்பா செய்யணும். உங்ககிட்ட வருகிறவர்களையும் நீங்க போய் சந்திக்கக்கூடிய இருக்கக்கூடியவர்களுக்கு அன்பா பேசுங்க. அவங்க குறைகளை பொறுமையா கேட்பதுடன் அதனை விரைவாக செயல்படுத்த நீங்க உழைக்கணும். மக்களுக்கு துணையா நாம இருந்தா மக்களும் என்னைக்கு நமக்கு துணையா இருப்பாங்க. கண்ணியத்தோட கடமையாற்றி மக்களுக்கு சேவையாற்ற உங்களை வரவேற்று உங்களுடைய செயல்பாடுகளால அரசுக்கு நல்ல பெயரை வாங்கி தர வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.